இப்போ பாருங்க விஜய் வந்து ஒரு ரோட் ஷோ போனார் கோயம்புத்தூரில், ஓகேவா? அந்த ரோட் ஷோவில் பாருங்க மரத்துலேருந்து ஒருத்தன் தாவறான், இந்த பக்கம் ஒருத்தன் தாவறான், அந்த பக்கம் தாரான். சரி, அவர் ஒரு நடிகர், இன்னைக்கு ஒரு கட்சி தலைவராக மாறியிருக்காரு. அவர் ஒரு எப்படி சொல்கிறது, பூத் கமிட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு மாநாடுன்னு சொல்லி, அது இது வரைக்கும் யாரும் அப்படி நடத்துனதே இல்லை, பூத் கமிட்டி மாநாடு. ஆனால் அவர் நடத்துகிறாரு முதல் தடவையாக. அப்படி ஒரு மாநாடை நடத்தி அவர் ரோட் ஷோலாம் போகும்போது இப்போ எல்லாரும் கூட்டங்கள்லாம் பயங்கரமாக வர்றாங்க. அவருக்கே பாதுகாப்பு இல்லை, அவருக்கே பாதுகாக்க இல்லை. இத்தனைக்கும் வந்து அவரோட வந்து 20-30 பவுன்சர்ஸ் இருக்காங்க, 20-30 பேர் வளையம், அவரை சுற்றி வளையம் போட்டிருக்காங்க. அந்த வளையத்தை மீறி வந்து ஆடியன்ஸ் வந்து குதிக்கிறாங்க. எங்கேருந்து குதிக்கிறாங்கன்னா ரோட்டில் போகும்போது மரத்துலேருந்து குதிக்கிறாங்க. அப்போ இது குரங்கு கூட்டம் தானே நம்ம சொல்லணும், குரங்கு தானே மரத்துலேருந்து குதிக்கும். இருக்காரு ஒரு நடிகர், பிரபல நடிகர் என்பது தான் அவருடைய முதல் அடையாளம். அப்புறம் தான் அவர் வந்து தாவேகா தலைவர். இனி தாவேகா தலைவராக இருந்து என்னென்ன பண்ண போகிறாருங்கிறது இனிமே தெரியும். ஓகே, வந்ததை நம்ம அரசியலுக்கு வந்ததை நம்ம வரவேற்போம். அவரை நீங்கள் பாருங்கள், கொண்டாடுங்க, சந்தோஷப்படுங்க. எல்லாமே வேண்டாம்னு நம்ம சொல்லவே கிடையாது. ஆனால் இப்படி எதுக்கு நீங்கள் மரத்துலேருந்து தவறீங்க? அப்படி என்ன காணாத கண்டதை வந்து அவர்கிட்ட காணிட்டீங்க? அதாவது உங்ககிட்டையும் இல்லாது, இல்லை வேறு ரோட்டில் இல்லாத ஒருத்தட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது?